योगी राम सूरत कुमार जय गुरुराय எல்லாமல்ல எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருட்பெரும் கருணையிலே அருட்பெரும் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மத அன்பான பக்த பெருமக்களே, நம்மளில் பல பேரும் பகவான் மேலே சரியான புரிதல் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமல் இருக்கும். நான் பழங்காலத்திலே பகவானுடைய பக்தர் தானே, பகவானை தானே நான் வழிபட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. பகவான் மேலே முழுமையான ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் எப்படி இருக்கணும்னா, எனக்கு நடக்கிறது எல்லாமே சரியாக தான் நடக்குது, அது எல்லாமே பகவானுடைய கருணையால் தான் நடக்குது, அவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு இங்கே எதுவும் நடக்காது, எல்லாமே சரியான வழியில் பகவான் என்ன நடத்தி கொண்டு போகிறார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நம்மளில் பல பேரும் அந்த நம்பிக்கையிலேருந்து முரண்பட்டு நடக்கிறோம். நமக்கு நல்லது நடந்தால் பகவானை சந்தோஷப்படுறோம், கெட்டதை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா பகவானை குறை சொல்கிறோம். என்ன பகவான் சரியாக நமக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன பிறகு டீ கொடுங்க ஒரு நிமிஷம். முல்லா நஸ்ருதீன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லா நஸ்ருதீன் கேள்விப்பட்டது இல்லையா? நம்ம ஊரில் தென்னாலிராமன் மாதிரி அவர் ஒரு புகழ்பெற்ற கதைகள், அவர் கதையில் அவர் முல்லா நஸ்ருதீன்கிற ஒருத்தர் அவரோட கதைகள் ரொம்ப பிரபலம். இந்த முல்லா நஸ்ருதீன் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, வெளியூருக்கு கிளம்பி போகணும், அர்ஜெண்ட்டாக கிளம்பி போகணும். இந்த வெளியூருக்கு கிளம்புறதுக்காக தடபடன்னு எல்லாம் துணியெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து நேராயிட்டு அவருக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ஒரு வள்ளத்தில் ஒரு போட்டில் போகணும். அந்த போட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, விட்டால் அதுக்கப்புறம் நாளைக்கு தான் போட்டு போக முடியாது. அவசரமாக கிளம்புறார். கிளம்பி அப்படியே வீட்டில் எல்லாம் சொல்லி பாதி சொல்லாமல் பாதி பதறி ஓடுறார் பயணத்துக்காக. அவர் ஓடி போய் அந்த வள்ளம் நிற்கிற அந்த கரைக்கு போகிறாரு. வள்ளம் அப்படியே அந்த கரையிலேருந்து கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஐயோ போட்டு நகர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் பொட்டியை தூக்கி அந்த போட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு இவரும் குதிச்சு சாடி அந்த வள்ளத்தில் ஏறிட்டார். அவர் குதிச்சு சாடினதில் கால் தட்டி உள்ளே உளுந்து மேலெல்லாம் அடி ஸ்க்ராட்ச் பட்டு, நெத்திலெல்லாம் அடி, தலையிலெல்லாம் அடிபட்டு ரத்தமாக ஒழுகுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவர் அப்படியே பிரமிப்பாக பார்க்குறாங்க. போட்டில் இருக்கிறவங்க இவர் அப்படியே விழுந்து எழும்பி சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் நான் போட்டை பிடிச்சிட்டேன், அடிபட்டாலும் அடிபடாட்டாலும் எப்படி இருந்தாலும் ரத்தம் வந்தாலும் நான் போட்டை பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு அந்த ஜனங்கள் முன்னாடி சந்தோஷப்பட்டு சொன்னார். இப்போ அந்த ஜனங்க சொன்னாங்க, முல்லா நஸ்ருதீன், அதுக்கு நீங்கள் ஏன் அங்கேருந்து கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஓடத்துல இப்படி ஏறணும்? நீங்கள் அது கரையை பார்த்துல வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பொறுமையாக ஏறி இருக்கலாமே, ஏன் இப்போ அது வந்துக்கிட்டு தானே இருக்குது, இன்னும் 2 நிமிஷத்தில் கரை தொட்டுருமே, அதுக்கே அங்கே கரைக்கு வந்துக்கிட்டு இருக்க போட்டில் போய் இப்படி குதிச்சு ஆடினீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் முல்லா நஸ்ருதீனுக்கு தெரியும் நம்ம தப்பாக ஏறிட்டோம் அப்படின்னு. அன்பானவர்களே, நம்மளே பல பேர் அப்படித்தான். போட்டு நம்மளை பார்த்து வருதா இல்லை நம்மளிருந்து அந்த கரைக்கு போகுதான்னு தெரியாமலே நாமளா ஒரு திட்டங்கள், நாமளா ஒரு செயல்களை கற்பனை பண்ணிக்கிட்டு சாடுறோம், ஓடுறோம், குதிக்கிறோம், அடிபடுறோம், ரத்தம் வருது, ட்ரீட்மெண்ட் போகிறோம், என்னெல்லாமோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். ஆனால் சிந்திச்சு முறையாக எல்லா காரியங்களையும் பகவானுடைய திருவடிகள் அர்ப்பணித்து, பகவானே நீங்களே என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்களுடைய குழந்தை, எனக்கு வயசு 60-65 ஆகலாம், ஆனால் உங்களுடைய குழந்தை தான் நான், நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் பகவானேங்கிற அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் இந்த மாதிரி தப்பான போட்டில் ஏறி கீழே விழுந்து அடி வாங்கி நாம் புலம்ப மாட்டோம். அப்போ வாழ்க்கையில் சரியான புரிதலோட பகவான்கிட்ட அர்ப்பணிப்போடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சேவை கிடைக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாட்டு வண்டி, ஒரு காளமாடு. மாட்டு வண்டிக்கு உயிர் இல்லை, காளமாட்டுக்கு உயிர் இருக்குது. இந்த உயிரற்ற உடம்பையும், இந்த உயிரற்ற உடம்பில் நம்முடைய உயிருள்ள ஆன்மா, நம்முடைய ஆன்மாவை இதுக்குள்ளே கொண்டு வைக்கிறவன் யார்? மாட்டு வண்டி ஓனர். மாட்டு வண்டி ஓனர் தான் மாட்டு வண்டியும் மாட்டையும் இணைச்சி வைக்கிறான். நம்ம உடம்பையும் உயிரையும் அவன் தான் இணைச்சி வைக்கிறான் ஓனர். நாம் எங்கே எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னு நம்ம ஒன்றும் நினைக்க முடியாது, எந்த ஊரில் பிறக்கணும்னு நம்ம முடிவெடுக்க முடியாது, ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமான்னு முடிவெடுக்க முடியாது, எதுவாக பிறக்கணும்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. எந்த முடிவும் நம்ம கையில் இல்லை. மாட்டு வண்டியோட ஓனர் ஏதோ ஒரு 2 காளையை ஏதோ ஒரு மாட்டில் வண்டியில் கொண்டு பூட்டுவார், அவர் ஓட்டுவார், ஓனர் ஓட்டுவார்,
காளையோட வேலை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கு எப்பெல்லாம் தாகம் வருதோ அப்போல்லாம் தண்ணி வைப்பார், எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் புண்ணாக்கும் வைக்கோலும் வைப்பார். ஒரு நாள் ஆடி ஓடி களையிறப்போ மாட்டை தனியாக கலத்திடுவார், வண்டி அங்கிட்டு கிடக்கும், அவ்வளோதான். அதே போல் பகவான் நம்மையும் சரியாக வழி நடத்துவார். என்னைக்கு போதும்னு நினைக்கிறாரோ நம்மளிருந்து நம்முடைய ஆன்மாங்கிற உயிருங்கிற மாட்டை கலத்திக்கிட்டு இந்த உடல் இந்த வண்டியை வீணான வண்டி இங்கே போட்டுருவார், அவ்வளோதான், அங்கே கிடக்கட்டும் அப்படின்னு. திரும்ப அந்த மாட்டை வேற எங்கேயா ஒன்று கட்டுவார். ஆனால் நீங்கள் பெரிய கற்பனைக்குள்ளே போகாதீங்க, பெரிய கனவுகளுக்கு போகாதீங்க, பெரிய திட்டமிடலாம் வைக்காதீங்க. எல்லாத்தையும் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. சரண்டர் டு ஹிம். அவரை சரணாகதி அடைஞ்சிட்டு எல்லா காரியங்களையும் அவருடைய பாதத்தில் போட்டிங்கன்னா அவரே நடத்துவார். இப்போ முல்லா நஸ்ருதீன் மாதிரி நீங்களா ஏறி குதிக்காதீங்க, நீங்களா சாடாதீங்க, நீங்களா அடிபட்டு நிற்காதீங்க. எந்த கற்பனையும் எந்த சாம்ராஜ்யமும் நிலைக்காது. இப்போ கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும், யார் யாரும் என்னெல்லாம் பேச கிடையாது, எல்லாம் உள்டாவாக மாறிப்போச்சு. அப்போ எது எப்படி நடக்கும், எங்கே நடக்குங்கிறத இறைவன் தீர்மானிப்பார், பகவான் தீர்மானிப்பார். ஆகவே நாம் எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட பாதத்தில் போட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி நாம் நம்முடைய செயல்களையும் அவருக்கு அர்ப்பணித்து நாம் நடக்க ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு கணத்தையும் அவர் நடத்துவார். எது நமக்கு நல்லதோ அதை அவர் செய்வார். நம்முடைய கடமை அவருடைய நாமத்தை பாடுவது, அவருடைய திருவடிகளுக்கு சேவைகளை செய்வது, அவருடைய பக்தர்களோடு இணைந்திருப்பது, அவருடைய திருவடி நிலையிலே எப்போதும் இருப்பது தான் நம்முடைய கடமை. வழங்கலாம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய்.